க்ரோலோ, லூசிஃபர். லாஸ்ட்டா ஹண்டர் ஹண்டர்ல நான் கிலுவா வீடியோ போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவா லூசிஃபர போட சொல்லி கேட்டிருந்தீங்க. லூசிஃபர் வந்து ஒரு காமனான ஒரு ஆன்டகனிஸ்ட். ஸோ லூசிஃபரோட ஃபேக்ட்ட மட்டும் சொல்லாம நான் நென் எபிலிட்டியுமே நான் சேர்த்து இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஏன்னா நான் ஒரு வோட் போல் போட்டிருந்தேன். எது பெஸ்ட் பவர் சிஸ்டம் சொல்லிட்டு. நென்னுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா வோட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா அங்க மென்ஷன் பண்ணியிருந்ததிலேயே நென் தான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பவர் சிஸ்டம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட Instagram ஐடி ப்ளஸ் பாட்காஸ்ட் ஐடி இருக்கு. அப்படியே கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம லூசிஃபரோட ஆரிஜின்லாம் கூட லாஸ்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் நென்லேருந்தே ஸ்டார்ட் பண்றேன். லூசிஃபர் வந்து ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலா அந்த நென் அப்படிங்கிறது நம்ம ஆறான்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆறா இருக்காது. மொத்தம் ஒரு 6 கேட்டகரி இருக்கும். ஒருத்தவங்களும் ஒரு கேட்டகரியில இருக்க ஆறாவுக்கு கீழ தான் பொறந்திருப்பாங்க. அவங்க அதுக்கு ஏத்த மாதிரியான பொட்டன்ஷியல 100% யூஸ் பண்ண முடியும். மத்த எபிலிட்டிய வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதிலேயே ஸ்பெஷலிஸ்ட்டா இருக்கவங்க எல்லா எபிலிட்டியுமே ஒரு 100% வந்து யூஸ் பண்ண முடியும். நம்ம லூசிஃபர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இவனோட எபிலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸ்கில் ஹண்டர் பேண்டிட் சீக்ரெட். இந்த டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக். இன்னொருத்தவங்களோட நென்னை இவனால திருடி இவனோட ஓன் பவரா வந்து யூஸ் பண்ண முடியும். அது ஈஸியா பண்ண முடியாது. அதுக்கு நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு கான்ஜூர்டு புக்க வந்து அவன் சமன் பண்ணுவான். இந்த கான்ஜர் அப்படிங்கிறது நென் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இந்த எபிலிட்டி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆராவ யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரியலாவே இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட்டோட பொட்டன்ஷியல் யார் கிரியேட் பண்றாங்களோ, அவங்களோட எபிலிட்டிய பொறுத்து அது ஸ்ட்ராங்கா இருக்கும். லூசிஃபர் அப்படிதான் கான்ஜூர்டு புக்க வந்து சமன் பண்ணுவான். அந்த புக்க யூஸ் பண்ணி எப்படி ஒருத்தவங்களோட நென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு யாரோட நென்ன அவன் எடுக்குறானோ, அவங்களோட நென்ன இவன் பார்க்கணும். செகண்டு அந்த எபிலிட்டி பத்தி இவன் கொஸ்டின் கேட்கணும். அந்த டார்கெட் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணா மட்டும் அந்த நென்ன எடுத்துற முடியாது. அடுத்ததா அந்த புக்ல அந்த டார்கெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதில வைக்கணும். ஸோ அப்படி வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பவர் வந்து இவனால எடுக்க முடியும். இது எல்லாமே 1 ஹவர்க்குள்ள நடக்கணும். அப்படி நடந்தது அப்படின்னா, அவங்களோட நென்னோட கெப்பாசிட்டிய வந்து இவனால யூஸ் பண்ண முடியும். நம்ம நியோனோட எபிலிட்டிய வந்து அவன் எடுத்திருந்திருப்பான். அவங்களோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் மூலமா ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியும். அத இவன் எடுத்ததுக்கு அப்புறமா நியானால அத ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால வந்து கரெக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இவன் ஒருத்தவங்களோட பவர எடுத்துட்டான் அப்படின்னா, அது யார் ஓன் யூசர் இருக்காங்க இல்லையா? அவங்களால அந்த எபிலிட்டிய வந்து யூஸ் பண்ண முடியாது. இத லூசிஃபர் வந்து யூஸ் பண்றதுக்கும் நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. எடுத்த உடனே யூஸ் பண்ண முடியாது. அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த புக்க இவனோட ரைட் ஹேண்டால ஓப்பன் பண்ணணும். எந்த எபிலிட்டி யூஸ் பண்ற நெனைக்கிறானோ, அந்த பேஜ் வந்து ஓப்பன்ல இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இவனால யூஸ் பண்ண முடியும். ஒரே டைம்ல ஒரு பேஜ்ல இருக்க ஒரு எபிலிட்டிய மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த எபிலிட்டிய வந்து இவன் யூஸ் பண்றப்போ என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த ஓன் யூசர் இருக்காங்கல்ல, அவங்களோட பிலீஃப்க்கு அகைன்ஸ்ட்டா இவனால யூஸ் பண்ண முடியாது. இத பத்தி நான் லாஸ்ட்டா சொல்றேன். இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். தேர்டா வந்து என்னன்னா, அந்த நென் எடுத்தான் பார்த்தீங்களா, அந்த யூசர் டெத் ஆயிட்டான்னா, அந்த பவர் வந்து அத்தோட போயிரும். அதுக்கப்புறம் இவனால யூஸ் பண்ண முடியாது. அதுல ஒரு ஆப்ஷனும் இருக்கு. டெத் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட நென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, இவனால அந்த எபிலிட்டியையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அதுல இருக்கு. ஸோ இதனால தான் வந்து நென் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. இதுல நான் அடுத்தடுத்த வேரியேஷன் வந்து நான் லூசிஃபர் என்னென்ன யூஸ் பண்ணுவான்ட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இன்டோர் ஃபிஷ் பார்த்துடலாம். இன்டோர் ஃபிஷ்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நென் ஃபிஷ் அது. ஒரு ஓப்பன் இடத்துலலாம் வந்து அது சர்வே ஆக முடியாது. ஒரு சீல்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தான் அது சர்வே ஆகும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபுல்லா ஒரு போனால ஆன மாரி இருக்கும். அந்த ஃபிஷ் வந்து ஹியூமன வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடும். அப்படி கடிக்கிறப்போ அந்த பெர்சனுக்கு வந்து வலியெல்லாம் தெரியாது. கான்ஷியஸா இருப்பாங்க. பிளட்டெல்லாம் ப்ளீட் ஆனாலுமே அவங்களுக்கு வந்து அந்த பெயின வந்து அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்ப டெத் ஆவாங்கன்னா, இந்த சீல்டா இருக்க ஒரு பிளேஸ வந்து ஓப்பன் பண்ணி விட்டா, அந்த மீன் வந்து செத்துரும். அந்த மீன் டெத் ஆனதுன்னா, அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பெர்சன் வந்து அந்த பெயினையே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. இன்னொன்னு வந்து ஃபன் க்ளோத்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு யூஸ் பண்ணுவான். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு எபிலிட்டி. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கும். இந்த எபிலிட்டி எப்படின்னா, இதுவுமே வந்து இன்னொருத்தன்ட்டேருந்து அவன் எடுத்த ஒரு க்ளோத் தான். மாஃபியா கேங்ல இருக்க அவுல் கிட்டேருந்து தான் இந்த க்ளோத் வந்து அவன் எடுத்திருந்திருப்பான். இந்த க்ளோத்த யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டையோ இல்ல லிவிங் திங்ஸையோ வந்து அதோட சைஸ வந்து இன்கிரீஸ் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். இப்போ ரொம்ப சூப்பரா வந்து அவுல் வந்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருப்பான். ஃபேண்டம் ட்ரூப் போவாங்க இல்லையா? அவங்களோட கார வந்து இந்த க்ளோத் யூஸ் பண்ணி ரொம்ப சின்னதாக்கியிருப்பான். ஒரு கைக்குள்ள கொண்டு வர அளவுக்கு வந்து ஆக்கியிருப்பான். இது எங்க பெஸ்ட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெர்சன காயப்படாம சின்ன சைஸ் ஆக்கிக்கலாம். ஸோ அப்போ வந்து நெறைய பேர் ஹைட் பண்ணி கூட உங்களால கொண்டு போ முடியும்ல.
நெக்ஸ்ட் வந்து பிளாக் வாய்ஸ். இந்த டெக்னிக் எப்படின்னா, மேனிபுலேட் பண்றது. இப்போ இலூமி வந்து மேனிபுலேட் பண்ணுவான் இல்லையா? இப்போ கில்லுவாக்குள்ள கூட ஒரு நீடில் வச்சுட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல. செமிராண்ட் ஆர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான் ரொம்ப நாளா. அந்த மாதிரியான ஒரு எபிலிட்டி தான். ஃபேண்டம் ட்ரூப்ல சால்னார்க் இருக்கார் இல்லையா? அவர்கிட்டேருந்து அந்த எபிலிட்டி வந்து அவன் கடன் வாங்கியிருந்திருப்பான். இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணி அவனால ஒரு சில பெர்சன வந்து மேனிபுலேட் பண்ண முடியும். சன் அண்ட் மூன். இந்த டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூசிஃபரோட ஒரு கையில வந்து சன் இருக்கும். இன்னொரு கையில வந்து மூன் இருக்கும். அந்த பிறை வடிவுல இருக்கும் இல்லையா? லைட்டா அந்த தேஞ்ச மாரி அந்த மாரி ஒரு மூனா இருக்கும். இந்த எபிலிட்டி எப்படின்னா, இத ஒருத்தவங்க மேல டச் பண்றான்னு வச்சுக்கங்களேன். டச் பண்றான்னா 2மே டச் பண்ணணும். இது 2 சீலும் டச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 டூ ஒரு 4 செகண்ட் இல்ல 2 டூ 3 செகண்ட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அந்த டச் பண்ண 2 இடமும் டச் ஆனதுன்னா வெடிக்க ஆரம்பிச்சுரும். லைட்டா கன்ஃப்யூஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஈஸியா புரியிற மாரி சொல்லணும்னா, இப்போ வந்து அ ஒரு கையில வந்து மூன் வச்சுட்டா, இன்னொரு கையில வந்து சன் வச்சுட்டோன்னு வச்சுக்கங்களேன். இப்படி 2 கைய வந்து நம்ம தெரியாம டச் பண்ணோம்னா, அந்த இடம் வந்து வெடிச்சிரும். இப்போ 2 பேர் பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க மேல மூனையும், இன்னொருத்தவங்க மேலயும் வந்து சன்னையும் வச்சுட்டாங்கன்னா, அவங்க 2 பேரும் பேட்டில் பண்ணிட்டு இருக்கப்போ 2 பேருமே டெத் ஆயிடுவாங்க. பட் இது வந்து ஒரு சில இடத்துல யூஸ்லெஸ்ஸாவும் இருக்கலாம். இப்போ ஒரு பெர்சன வந்து நீங்க அட்டாக் பண்ண நெனைக்கிறீங்கன்னா, இப்போ 2 ஷோல்டர்லயும் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த 2 ஷோல்டரும் டச்சே ஆகாதுல்ல. அப்படி இருக்கப்போ வந்து அது வெடிக்கவே வெடிக்காது. டபுள் ஃபேஸ் இந்த டெக்னிக் வந்து அவனே கிரியேட் பண்ண ஒரு டெக்னிக். ஏன் அத கிரியேட் பண்ணியிருப்பான் அப்படின்னா, இப்போ வந்து கான்ஜுரேட் புக் இருக்கு இல்லையா? அந்த புக்க ஓப்பன் பண்ணி ஒரு பேஜ்ல இருக்க எபிலிட்டிய மட்டும் தானே யூஸ் பண்ண முடியும். அத இன்கிரீஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் எப்படின்னா, ஒரு புக் மார்க் இருக்கும். அந்த புக் மார்க்க ஒரு இடத்துல வைக்கிறப்போ, இவனால அந்த புக்க ஓப்பன் பண்ணாம கூட அந்த எபிலிட்டிய யூஸ் பண்ண முடியும். இப்போ புக் வேற எங்கேயோ இருந்தாலும், அந்த புக் மார்க் இருக்க ஒரு பேஜ் இருக்கு இல்லையா? அதுல இருக்க நென்ன வந்து இவனால யூஸ் பண்ண முடியும். இதே புக்க ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தவங்களோட நென்ன யூஸ் பண்ண நினைக்கிறான்னா, ஆல்ரெடி ஒரு புக் மார்க் இன்னொரு பேஜ்ல வச்சிருந்தான்னா, ஒரே டைம்ல 2 பேரோட எபிலிட்டியுமே அவனால யூஸ் பண்ண முடியும். ஆர்டர் ஸ்டாம்ப் இந்த டெக்னிக் எப்படின்னா, பிளாக் வைஸ் மாரி தான். இது ஒரு மேனிபுலேட் மாரி வச்சுக்கலாம். பட் இதால ஒரு ஆப்ஜெக்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த எபிலிட்டி வந்து ஒரு பெர்சன்லேருந்து அவன் திருடின ஒரு எபிலிட்டியா தான் இருக்கும். அந்த ஓனர் இருக்கார் இல்லையா? யாரோட ஓனர் இருக்கார் இல்லையா? அவரோட பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்ட்டா இவனால வந்து இந்த டெக்னிக்க வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்ப டெத் ஆயி ஒரு பாடி இருக்குன்னா, அந்த பாடிய ஒரு லிவிங் கெதர் இல்லாம ஒரு பர்ஃபெக்ட்டா நெனச்சுக்கிட்டு, அவன கண்ட்ரோல் பண்ண நெனைக்கிறான்னா, கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த யூசர் வந்து அந்த மாரி ஒரு மைண்ட் செட்லயே இல்ல. லூசிஃபர் வேணா இவன வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா நெனச்சாலும், பவர் இருந்த ரியல் பெர்சன் வந்து அப்படி நெனைக்கல இல்லையா? ஸோ, அதனால அப்படி யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இவன் வேற ஒரு ஐடியா என்ன பண்ணுவான்னா, அந்த பாடிய காப்பி பண்ணுவான். ஸோ, ஒரு காப்பி பண்ணிட்டு, அதுல வந்து ஒரு பொம்மை மாதிரி செட் பண்ணி, தல இருக்க ஒரு ஒரு நம்ம இப்போ ஒரு பில்லி சூனிய பொம்மை இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு தல மாரி வச்சு கூட, இவனால அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொரு மைனஸ் என்னன்னா, இப்போ ஒரு பெர்சன வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான்னா, அவங்களோட பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்ட்டாவும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இத்தாச்சியோட ஒரு காப்பி எடுக்குறான்னு வச்சுக்கங்களேன். இப்போ இத்தாச்சிய வச்சு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான் அப்படின்னா, அது இத்தாச்சியோட பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்ட்டா இருக்குல்ல. ஸோ, அதனால வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து லூசிஃபரால பண்ண முடியாது. ஃபேக் கேலரி இந்த டெக்னிக் எப்படின்னா, அவனால ஒரு கையில ஒரு பெர்சன வந்து டச் பண்ணி, இன்னொரு கையில வந்து அதோட காப்பி எடுக்க முடியும். ஸோ, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் பாடிய காப்பி பண்ற மாதிரி பண்ணுவான். ஸோ, இதுவுமே கொஞ்சம் ஓவர் பவர்டான ஒரு டெக்னிக் தான். இப்போ உங்கள டச் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல நான் ஆப்ஜெக்ட்டா ஒண்ணு எடுக்கிறேன்னா, அது ஓவர் பவர்டு தானே. கன்வெர்ட் ஹேண்ட் இந்த டெக்னிக் எப்படின்னா, இப்போ லூசிஃபர் வந்து ஏமாத்துறதுக்காக அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இருக்கேன், இப்போ நீங்க என் பக்கத்துல இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ லூசிஃபரால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஹேண்ட டச் பண்ணி அவன என்ன மாதிரி வந்து மாத்த முடியும். இன்னொரு ஹேண்ட டச் பண்ணி அவன மாதிரி என்னால மாற முடியும். ஸோ இந்த மாரி வந்து இவனால வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இதே ஒரே டைம்ல 2 கையாலயும் அவன தொட்டானா, இன்ஸ்டன்ட்டா மாறிடுவாங்க. 2 பேருமே வந்து லூசிஃபர் மாரி இருப்பாங்க. அப்போ வந்து ஃபைண்ட் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா, அந்த கையில வந்து அந்த கன்வெர்ட் சீல் இருக்கு இல்லையா? அது வந்து யாரு ரியலா இருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் பேர் வந்து கைய கவனிக்க மாட்டாங்க. அப்படி கைய கவனிக்காம இருந்தாங்கன்னா, அவங்க கன்ஃப்யூஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் அது ஃபைண்ட் பண்றது கைய பார்த்து கூட ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஓவர் பவர்டான டெக்னிக்கா வந்து நான் பார்க்குறேன் இத. இது வந்து மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணதில்ல. ஒரு டைம் மட்டும் தான் நான் லூசிஃபர் யூஸ் பண்ணி பார்த்தேன். வேற எங்கேயாவது யூஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. என்ன டெக்னிக்னா, ஒரு பெர்சன டெலப்போர்ட் பண்ண முடியும். ஸோ டெலப்போர்ட் அப்படிங்கிறது அவனுக்கு எந்த ஒரு கண்டிஷனுமே தேவை கிடையாது. அவன் ஒரு இடத்துல இருந்துட்டு ஒரு பெர்சன ஒரு இடத்துலேருந்து அவன் நினைக்கிற இடத்துக்கு வந்து டெலப்போர்ட் பண்ணிவிடுவான். லூசிஃபரோட ஹிசோகா வந்து பேட்டில் பண்ண நினச்சிருப்பான். அந்த டைம்ல லூசிஃபர்ட்ட வந்து எபிலிட்டி எதுவுமே இல்லாதனால ஹிசோகா போயிடுவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பேட்டில் நடந்திருக்கு. அந்த பேட்டில் வந்து ஒரு டெத் பேட்டில். அந்த பேட்டில்ல வின் பண்ணது லூசிஃபர் தான். லூசிஃபர் ஹிசோகாவ வின் பண்றதுக்காக நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்ல இருக்க மேக்ஸிமம் எபிலிட்டிய வந்து அவன் யூஸ் பண்ணான்.
லூசிஃபரோட ஆரிஜின் வந்து நான் லைட்டா சின்னதா சொல்லிர்றேன். ஏன்னா பெருசா அவங்களுமே சொல்லல. லூசிஃபர் வந்து பொறந்த இடம் வந்து ஒரு மெட்டையர்ன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி. அந்த சிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல வந்து யாருமே ஆதரவு இல்லாம வந்து இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்து இருந்த இடம் தான். அத பத்தின பெரிய டேட்டாஸ் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தெரியாது. அங்க தான் லூசிஃபர் வந்து இருந்திருப்பான். லூசிஃபர் அங்க தான் வந்து ஃபேண்டம் ட்ரூப்பையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பான். அந்த டீம் இருக்கு இல்லையா? அந்த டீமோட எய்ம் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம நெறைய வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட் டீம் பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு கோல் இருக்கும். அத நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. பட் இவங்களுக்கு அந்த மாரி எதுவுமே கிடையாது. நெறைய பேர கில் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். லூசிஃபருக்கு சின்ன வயசா இருக்கப்பயே ஒரு 3 லாங்குவேஜ் வரைக்கும் தெரியும். ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு பெர்சன். ரொம்ப காமான ஒரு பெர்சன். என்னதான் ஒரு இக்கட்டான ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும், அவன் ரொம்ப ரொம்ப காமா இருப்பான். இப்ப குராபிக்கு அவன கேப்சர் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்போ கூட, அவன் பாட்டுக்கு ரொம்ப காமா இருப்பான். ஸோ அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒண்ணு. ஏன்னா, இன்னொருத்தவங்களால வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? அது ஒரு பெட்டரான ஒண்ணு. இவனோட ஸ்பீட் அண்ட் ரிஃப்ளெக்ஷனுமே ரொம்ப அதிகம். 0.2 செகண்ட்ல இவனால ரியாக்ட் பண்ண முடியும். நான் எவ்வளோ பேசினாலும் நெறைய பேர் வந்து ஹண்டர் ஹண்டர் வந்து பார்க்குறதே இல்லன்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமா இருக்கீங்க. சப்போஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்கும். நீங்க நெறைய பார்க்குறப்ப தான், பார்த்துட்டு நெறைய கமெண்ட் பண்றப்போ, நெறைய வியூ போறப்ப தான், என்னாலுமே ஹண்டர் ஹண்டர வந்து இன்னும் இன்ட்ரஸ்டடா எடுத்து பண்ண முடியும். பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து ஹண்டர் ஹண்டர் அனிமி வந்து அன்ரேட்டடா இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஹண்டர் ஹண்டர் ஃபேனா இருந்தீங்கன்னா, அத கொஞ்சம் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.